காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கியூப் ரூட் தெரிஞ்சா போதும் நம்ம இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது அசல் 1000 ஆண்டு 3 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு கூட்டி வட்டி விகிதத்தில் மொத்த தொகையா 1728 கிடைக்குது அப்படின்னா என்ன வட்டி விகிதத்துல அந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றாங்க பார்க்கலாம். அசல் 1000 ஆண்டு 3 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்துல மொத்த தொகையா 1728 கிடைக்குது அப்படின்னா வட்டி வீதம் என்ன கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ உங்க அசல் என்ன சொல்லியிருக்காங்க 1000, இங்க மொத்த தொகை 1728. ஸோ உங்க 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை அப்படியே கியூப் ரூட் எடுங்க. இந்த ரெண்டு வேலையும் கியூப் ரூட் எடுத்தோம்னா இங்க என்ன வரும் 10, அதே மாதிரி இங்க 12, அதாவது 10 × 10 × 10 1000, அதாவது 12 × 12 × 12 1728. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 12ல 10 போச்சுன்னா 2 வகுத்தல். ஸோ எப்பவுமே இது பார்த்தோம்னா அசலுக்கான ரேஷியோ, இது மொத்த தொகையான ரேஷியோ. நம்ம அசலுக்கான ரேஷியோ தான் வகுத்துல போடணும். ஸோ அசல் ரேஷியோ பார்த்தோம்னா 10 இன்ட்டு இங்க என்ன கேட்குறாங்க வட்டி சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100, 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 × 10 = 20%. ஸோ அசல் 1000 ஆனது ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி விகிதத்துல 3 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 1728 ரூபாயா கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 20%. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 1000 ஆண்டு 3 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையா 1331 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா வட்டி விதம் என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சமம். இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.